உங்களுக்கு வர அமைச்சு கொடுக்கணும்டா. கேட்ட பதிச்சு கொடுங்களா? வர அமைச்சு கொடுக்கணுமா? அமைச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேங்கிறேன். எதிரில் இருந்து வர்றீங்க. நல்ல வார்த்தை கண்டிப்பா பாட்டி கொடுக்குறேன். நானே பிறக்கிறேன்டா. சொல்ற வார்த்தை புரியுதுல? ஒண்ணு கவலைப்படாதீங்க. யாரை பத்தி கவலைப்படக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. சொல்ற வார்த்தை புரியுதுல? ஒண்ணு பயப்பட வேணாம். இந்த அப்படே பிறக்கிறேன். சொல்ற வார்த்தை புரியுதா? சொல்ற புரியுதாடா? கனி விடு. ரெண்டு பேரும் தலையை போட்டு காட்டுங்க. சரி, நல்ல வார்த்தை. ரெண்டு பேரும் உடலுக்குள்ளேயும் போய் பார்த்தேன். வார்த்தை கவனிக்கணும்டா. ரெண்டு பேரும் உடலுக்குள்ளேயும் போய் பார்த்தேன். முதல்ல ஒரு நரம்புல எதுவும் பாதிப்பு இருக்கா, ரத்த அணுக்கள் ஏதாவது கம்மியா இருக்குன்றதை பார்த்தேன். ரத்த அணுக்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை சரியாகி கொடுக்குறேன்டா. நல்ல வார்த்தை கேட்டுக்கிறா மகளே. சொல்ற வார்த்தை புரியல? உடலுக்கு போய் பார்த்தேன். முதல்ல உங்க கர்ப்பப்பையில எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்றத பார்த்தேன். வார்த்தை கவனிக்கணும். கேக்குதாடா? நல்ல வார்த்தை. உங்க கர்ப்பப்பையில எதுவும் பாதிப்பு இருக்காண்டா? கர்ப்பப்பை நல்லா இருக்கா? ஒன்றும் கவலைப்படாது. ஆனா போற பாதையில பிரச்சனை இல்லை. உனக்கு காலங்கள்ல அடிக்கடி பிரச்சனை ஏற்படுத்துறது. சொல்ற வார்த்தை புரியல? காலங்கள்னா என்னன்னு தெரியுமா? சொல்ற வார்த்தை புரியுதா? அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை நான் சரியாகி கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியுதா? அது சரியாகி கொடுத்து நிப்பாட்டி கொடுத்துறேன். நிப்பாட்டி கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேன். அதாவது கர்ப்பப்பை நல்லா இருக்கு. வார்த்தையை கவனிக்கணும். சொன்ன வார்த்தை புரியுதுல? அழக்கூடாது, கவலைப்படாதீங்க. நான் நிப்பாட்டி கொடுக்குறேன். எண்ணி 1.5 மாசத்துல இருந்து 4.5 மாசத்துக்குள்ள, 4.5 மாசத்துக்கு அதிகம். எண்ணி 1.5 மாசத்துல இருந்து 3.5 மாசத்துக்குள்ள உறுதியா நிப்பாட்டி கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. என்கிட்ட இன்னொரு முறை வந்துட்டு போயிட முடியுமா? இன்னொரு முறை மறந்துடக்கூடாது. இது இப்ப வெள்ளிக்கிழமை இருக்கீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு தடவை வந்துட்டு போயிருங்க. மறந்துடக்கூடாது. மறந்துடக்கூடாதா? நான் கொடுக்குறேன், சரியா பயன்படுத்திருங்க. பயன்படுத்திக்கிறீங்களா? நானே பிறக்கிறேன். உன் பிள்ளை என்ன இடம் பிறக்குதோ அந்த இடைக்கிட எனக்கு காணிக்க கொடுக்கணும். அதே போல நல்ல வார்த்தையை எனக்கு சாராயம் வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். என் மக்கள் இங்க வர்ற மக்களுக்கு அன்னதானம் போடணும். உன் பிள்ளை இடைக்கிட பிறக்கிற இடைக்கிட எனக்கு காணிக்க செலுத்தணும். மறந்துடக்கூடாது. நானே பிறக்கிறேன். எந்திரிச்சு இதோட விரலி மஞ்சள் 2 எடுத்துக்க, அரைச்சு வச்சுக்க. மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் என்ன தெரியல, 2 எடுத்துக்கிறணும். அதை அரைச்சு வச்சுக்கிறணும். கனியில் இருக்க சாறு எடுத்துக்கிறணும். கொடுத்துக்க விபூதி எடுத்துக்கிறணும். கொடுத்துக்க பச்சையில் எடுத்துக்கணும். இதோட வேற எதையும் கேட்கக்கூடாது. நான் கொடுத்ததை தான் பயன்படுத்தணும். இதை நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. வெறும் வயிற்றுல 2 பேருமே காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கணும். சொல்ற வார்த்தை புரியுதா? அதே போல நீங்க சரியா இருக்கிறது இல்லை. சொல்ற வார்த்தை புரியுதா? இருக்கலையும் காட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க சரியா கடைபிடிச்சுக்கணும். சொல்ற புரியுதா? புரியலடா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேணாம். சொல்ற வார்த்தை புரியல? இந்த அப்ப எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. சரியா இருந்துக்குங்க. இருக்க மாட்டேங்கன்னு காட்டுது. இருந்துக்குங்க. அப்படி இத நல்ல வார்த்தைகளும் 4 பங்கா இருக்குங்க. 4 அடி வயிற்றுல தடவை. மறந்துடக்கூடாது. அடி வயிற்றுல. அதே போல குடிக்கிறதுல பயன்படுத்த, சாப்பிடலையும் பயன்படுத்து. நீ உனக்கு தனியா கொடுத்துருக்கேன் கனி விடைய. இதை போடாம உனக்கு தனியா கொடுக்குறேன். நல்ல வார்த்தைகள் நீ சாப்பிடுறதுல மட்டும் இரவு எல்லாமே 5 நாளைக்கு பயன்படுத்து. எத்தனை நாளைக்கு? இரவு சாப்பிடுறதுல தொடர்ச்சியா இருந்துக்கங்க. மறந்துடக்கூடாது. அதே போல வருமானத்துல முன்னேற்றம் இருக்குது. குடும்பத்துல உங்களுக்கு குழப்பமும் இல்லாம சரியாகி கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. சரியாவும் வாழ வச்சு கொடுக்குறேன். மறந்துடக்கூடாதா? முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்குறேன். உன் குலதெய்வத்துக்கு காணிக்க முடிஞ்சு வச்சுக்க. 11 ரூபா காணிக்க இன்னைக்கு போன உடனே. மறந்துடக்கூடாது. இந்த அப்பனே பிறப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கொடுத்துருங்க. போயிட்டோம்.